ஒருவருக்கு தேவை அறிந்து உதவி செய்தல், இதுல எது வரும்னு சொன்னா கடன் பெரிய அளவுக்கு முக்கியத்துவத்தை பெறுகிறது. ஒருவருக்கு கடன் கொடுப்பது இருக்கிறது அல்லவா, அது தர்மத்தில் சிறந்தது மட்டுமல்ல, ஒருவனுடைய கண்ணியத்தை காப்பாற்றக்கூடியதாக, ஒருவனுடைய மான மரியாதையை காப்பாற்றக்கூடியதாக அந்த கடன் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஏன்னா எல்லாருமே பிச்சைக்கார எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பிறரிடத்துல கேட்டு அதன் மூலமா வாழணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தர்ட்ட இருந்து நம்ம வாங்கி நாம நம்முடைய காரியங்கள் முடிந்த பிறகு வெற்றி ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம அதை திருப்பி கொடுத்துடுவோம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துல இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் 100ல் கிட்டத்தட்ட ஒரு 70% கூட அப்படி மக்கள் இருப்பாங்க. ஒரு 30% மக்கள் தான் யாசக புத்தி இருக்குமே ஒழிய எல்லாத்துக்குமே யார்கிட்டையும் போயிட்டு கேட்கணும் தேவையாகணுன்ற தன்மை நிச்சயமாக இருக்காது. அன்பிற்குரியவர்களே, ஆக அந்த கடன் ஒரு பெரிய அளவுக்கு தர்மத்தில் சிறந்ததாக அன்பிற்குரியவர்களே இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்கள் இந்த கடனுடைய விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அதிகமாகவே சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் எல்லாமே மறுமையை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெறுகின்றன. ஒருவர் அடுத்தவருக்காக கொடுக்கக்கூடிய அந்த கடனில் இவரே எடுத்துக்கொண்டு தன்னை வளர்க்கலாம். ஆனா அதை நினைக்காம அவன் ஒரு வியாபாரத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறான், நம்மள்கிட்ட இருந்தா நமக்கு அது பிரயோஜனம் தான், ஆனாலும் தன்னை தியாகம் பண்ணி என்ன பண்றார், தன்னுடைய எண்ணங்களை தியாகம் பண்ணி அவருக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அப்ப அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் இதற்கு பிரத்யேகமாக பெரிய அளவுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா நன்மைகளை கொடுக்கிறான். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கடன் வாங்கி சிரமப்படுவோருக்கு ஒருவர் தவணை வழங்குகிறார் அப்படின்னா அவர் தவணை அளிக்கும் ஒவ்வொரு நாளிலும் அவர் கொடுத்த கடன் தொகையை போல 1 மடங்கு தர்மம் செய்த கூலி அவருக்கு உண்டு என்றும், கடன் வாங்கி சிரமப்பட்டவருக்கு ஒருவர் தவணை வழங்குகிறார் எனில் அவர் தவணை அளிக்கும் ஒவ்வொரு நாளிலும் அவர் கொடுத்த கடன் தொகையை போல 2 மடங்கு தர்மம் செய்த கூலி அவருக்கு இருக்கிறது என்று நீங்கள் கூறியதாக நான் செவிமடுத்தேனே, அது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு புரைதா ரலியல்லாஹு கேட்டாங்க. அது என்ன, அது இப்ப அவகாசம் கொடுக்குறீங்க, அவகாசம் கொடுக்கிற அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு தர்மம் செய்த நன்மை அப்படின்னு சொன்னா அது உண்மைதானா, நீங்க சொன்னதாக சொல்லப்படுது, அது உண்மைதானான்னு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னாங்க, பிகுல்லி யௌமின் ஸதகத்துன் கப்ல ஐ யஹில்ல தைன் ஃபஇதா ஹல்ல தைன் ஃபஅன்லரஹு ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லைஹி ஸதகத்தன். ஆமாப்பா, நீ கேட்டது உண்மைதான், கேள்விப்பட்டது உண்மைதான், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2 மடங்கு நன்மையை அல்லாஹ் கழியக்கூடிய அந்த அவகாசத்திற்கு தருகிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கரீம்ன்றது ரஹீம் கடன் வாங்குறார். ரஹீம் கொஞ்சம் வசதியான ஆளு. 2024 வாங்குறார், ஜனவரி மாசம் வாங்குறார். வாங்கிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அவர் சொல்றாரு, எவ்வளவு உனக்கு எப்படி கொடுக்க முடியும், 1 வருஷத்துல நான் கொடுத்துட்றேன். அப்ப 2025 நான் என்ன செஞ்சிடறேன், ஜனவரி மாசம் நான் இப்ப வாங்குறேன் இல்லையா, 2025 ஜனவரியில் நான் கொடுத்துட்றேன். சரிங்கப்பா, 2025 வருது, ஜனவரியும் வருது. என்னப்பா என்னாச்சு, இல்லையா இப்ப முடியல, என்னால முடியல, என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தர முடியுமா? அவகாசம்னா நீ எவ்வளவு கேட்கிற, ஒரு 3 மாசம் அவகாசம் தர முடியுமா? 3 மாசமா அப்ப எடுத்துக்கோ, 3 மாசம்னாலும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் 3 மாசம் ஏன்பா, ஒரு 5 மாசமே எடுத்துக்கோ, கடனை கொடு. 5 மாசம் ஆகுது, அப்பவும் அவரால் முடியல. 1 வருஷம் எடுத்துக்கோன்ற. 2026 தர்றியா? தர்றேன், கண்டிப்பா தந்துடுறேன். 2026 ஜனவரி, அப்போ 1 வருஷ காலம். இந்த 1 வருஷ காலம் ஜனவரி முதல் நாள்ல அவர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறங்க. 2025 24 அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நாளும் இப்ப அவர் கடன் வாங்கின தொகை எவ்வளவு, 50,000 ரூபாய் வாங்கியிருக்கிறார், அல்லது 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். அது எத்தனை லட்சமோ வாங்கியிருக்கிறார், அத்தனை லட்சமும் ரெட்டிப்பான நன்மையை பெற்று தருகிறது. எப்படி தருகிறது? இப்ப 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாருன்னு சொன்னா ஜனவரியில இருந்து கவுண்டவுன் ஆரம்பம். 2025 ஜனவரி 1ல இருந்து ஆரம்பம். ஜனவரி 1 2 லட்சம், ஜனவரி 2 2 லட்சம், ஜனவரி 3. அல்லாஹ் அக்பர். இதனாலதான் நான் சொன்னேன், தர்மத்திலேயே ஆகப்பெரியது கடன் தான். தர்மத்தில் ஆகப்பெரியது என்னது? கடன். ஒருவனுடைய சுய மரியாதையை காப்பாற்றுவதற்கும் ஒரு மனிதனுடைய அந்த கௌரவத்தை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் பிறரிடத்தில் அவன் யாசகம்ன்ற பாவத்துல போய் விழுந்துடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த கடன் காரணமாக அமைகிறது சகோதரர்களே.
இதை சுலைமான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இப்னு அபி ஹதரத் ரலியல்லாஹு அவர்களிடம் கொடுத்திருந்த கடனை பள்ளிவாசலில் வைத்து கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? கஅப் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. யார்கிட்ட? இப்னு அபி ஹதரத்திட்ட வாங்கின கடனை ஹஜரத் கஅப் ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல வச்சு கேட்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இரண்டு பேருடைய குரலும் ஹை பிச்சில் போகுது, குரல்கள் உயர்ந்தன. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஹஜரத் ஆயிஷாவுடைய வீடும் மஸ்ஜித் நபவியும் ஏதேசம் ஒரே இதுதான். இப்ப கூட நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் எங்க அடங்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுதான் ஹஜரத் ஆயிஷாவுடைய வீடு. வெளியில பள்ளி, ஒரு ஸ்கிரீன் மட்டும்தான். அந்த ஸ்கிரீனை திறந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுமக்களை பார்க்கலாம். அப்ப பள்ளிவாசல்ல வச்சு, மஸ்ஜித் நபவியில வச்சு ரெண்டு பேரும் சத்தம் போடுறாங்க. அவர் கடனை வாங்கினவர் இல்லையா, கடனை கொடுத்தவர் இல்லையா, அதனால கொஞ்சம் சத்தம் ஹை பிச்சில் போகுது. அவர் வாங்கினவர், அவர் மாறி 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 என்ன செய்யறாங்கண்டா, அந்த குரல் ஹைல போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வர்றாங்க. இல்ல, இந்த ஸ்கிரீனை திறக்கிறாங்க. திறந்துட்டு யா காபேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் கொடுத்தார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாய கூட ரசூலுல்லாஹ் திறக்கல, இப்படின்னாங்க, பாதி அப்படின்னாங்க, பாதின்னாங்க. அந்த விரலை இப்படி காட்டினாங்க, பாதி அப்படின்னாங்க. அப்போ அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அல் ஆக்கிலு தக்ஃபீஹில் இஷாரா அப்படின்னு. ஒரு அறிவாளி சைக்கினை காட்டினாலே புரிஞ்சுப்பான் அப்படின்னு. முட்டாளுக்கு மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லணும். அறிவாளி சைக்கினை காட்டினாலே புரிஞ்சுப்பான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒப்ப அவங்க சொன்ன உடனே, அந்த விரலை பாதியா காட்டின உடனே கஅப் ரலியல்லாஹு அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத் செய்யணும், உடனே யா கஅப், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க இது, யா அபி ஹதரத், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுதா, பாதி இதை உனக்கு தள்ளுபடி செய்ய சொல்றாங்க, பாதி கடனை உனக்கு தள்ளுபடி செய்ய சொல்றாங்க. தள்ளுபடி செய்யறேன், நான் உனக்கு பாதி கடனை தள்ளுபடி செய்யறேன். அவங்க எவ்வளவு வாங்கினாங்களோ அதுல பாதியை நான் என்ன செஞ்சிட்டேன், தள்ளுபடி செஞ்சிட்டேன். மீதி கடனை நீ செலுத்த சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை திறந்தே சொன்னாங்கன்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. பாதி கடனை தள்ளுபடி செஞ்சிரு, மீதி கடனை நீ நிறைவேற்றிரு அப்படின்னு என்ன செய்யறாங்க, இப்னு அபி ஹதரத்திட்ட சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. ஆனால் அதே சமயத்துல கடன் வாங்கக்கூடியவர்களும் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா கடன் பெற்று அந்த கடனை அடைக்காத நிலையில் ஒருத்தர் வஃபாத்தானாருன்னு சொன்னா அவருடைய ஜனாசாவுக்கு தொலை வைக்க மாட்டேனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் கடைசி நேரங்கள்ல அவருடைய வாரிசுதாரர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். ஜனாசா தொழுகையில் இருக்கும்போது அன்னைக்கு அழகான முறையில கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் இல்யாஸ் ஹஸரத் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளும் போது அவங்களுடைய பெத்த பிள்ளைங்க, அந்த இன்ஜினியரா இருக்கிறார் போல இருக்க ஒரு மகன், அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அழுதுகிட்டே அந்த மெம்பர்ல ஏறி நின்று எங்க தகப்பனார் யார்ட்டையாவது கடன் வாங்கி இருக்கிறாங்களான்னு சொன்னாரு. கேட்கும் போதே ரொம்ப மனசு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. எங்க தகப்பனார் யார்ட்டையாவது கடன் வாங்கி இருக்கிறாங்களான்னு 3 முறை கேட்டார். கேட்ட உடனே யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி எங்களுடைய சொந்தங்களிலோ அல்லது எங்க தகப்பனாருடைய நட்பு வட்டாரங்களிலோ யாராவது கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை மகனாக இருக்கக்கூடிய நான் கண்டிப்பா கொடுப்பேன். எல்லாரும் யார் தேவைப்பட்டவங்க, அதாவது கடன் பட்டவங்க, கண்டிப்பாக கடன் கொடுத்தவங்க வாங்கி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அங்க வச்சு சொன்னாரு. அதுதான் உண்மையிலேயே கரெக்டான நபி வழியாக சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அது சொல்லும் போதே மனது ரொம்ப பிசைந்தது. ஏன்னா ஹஸரத்தை பொறுத்தவரை கொடுத்துதான் பழக்கம், அவங்களுக்கு வாங்கி பழக்கம் இல்லை. அவங்க ரொம்ப ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் கூட அதிகம், கண்ணியத்திற்குரிய இல்யாஸ் மௌலானா அவர்கள் அதிகம் தர்மம் செய்ததாகத்தான் கேள்விப்படுறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த மரபின்படி அவருடைய வாரிசுதாரர்கள் கண்டிப்பாக அந்த கடனை என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க. ஏமாத்துறது கூடவே கூடாது. என தர்மத்தில் சிறந்த தர்மமாக கடன் கொடுப்பதை சொன்ன பெருமானார் கடனை வாங்கிட்டு ஏமாத்துறதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் எச்சரிக்கை துணியில சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாங்க, கடனை கொடுத்துட்டு கடனை வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்காம இழுத்தடிப்பதும், ஒரேடியாக கடனையே கொடுக்காமல் அவர்களை முற்றிலுமாக ஏமாற்றக்கூடியவன்
திருடன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல அவங்க பயப்படவே இல்லை. அவன் திருடன், இழுத்தடிப்ப வேணும்னே இழுத்தடிக்கிறான். பணங்காசெல்லாம் இல்லாமலாம் இல்ல, நல்லா தெரியும் அவன்கிட்ட நல்ல பணம் இருக்கு, நல்ல புரியுறான், கடன் அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லி நல்ல புரியுறான். ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு ஓட விடுவோம், என்னத்தை போட்டுக்கிட்டு, அவன் தான் அனுமதி கொடுத்துருக்கிறானே, கொஞ்ச நாளைக்கு கொடுப்போம். ஏம்பா அவன் அனுமதி கொடுத்துருக்கிறான்னு சொன்னா ஒரு கண்ணியத்திற்காக கொடுத்துருக்கிறான், உனக்கு தான் காசு வந்துருச்சுல, அதை கொடுக்க வேண்டியதானே. அதனாலதான் நீங்க அந்த காலத்துல பார்த்துருக்கலாம், போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, ஒரு அறிவிப்பு பலகைகள், இந்த மளிகை கடை பெரிய பெரிய தனவந்தர்கள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, என்னது, கான மயிலாட கடன் வந்து மேலாட வாங்கியவன் கொண்டாட நான் திண்டாட தயவு செய்து கடன் கேட்காதன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த வாசகத்தை எழுதி போட்டிருப்பாங்க. அது உண்மையிலேயே அப்படித்தான். கடன் வாங்கினவன் சந்தோஷமா இருப்பான், கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கின மாதிரியே இருப்பாங்க. அந்த காலத்துல எழுதி போட்டிருப்பாங்க. கடன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெரிய போர்டுல எழுதி போட்டிருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம், தொழிலகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சகோதரர்களே, கடனே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஒருபடி மேல போய் அன்பளிப்புன்னு எவனுக்கு வந்துடாத, அது மட்டும் இல்லாம தர்மம்னு சொல்லி எவனு வந்துடாதன்னா காரணம் என்னண்டா, இந்த மனம் கல்லாகி போவதற்கு காரணம் யாருன்னா இந்த கடன் வாங்குறவன் தான். கடனை வாங்கி ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டான். 3-4 பேருக்கு கொடுத்திருப்பாரு அவரு, அதுல 2 பேர் ஒழுங்கா கொடுத்திருப்பார், 2 பேர் கொடுத்திருக்காம அவரை ஏமாத்திருப்பான். அதனால அவர் என்ன பண்ணுவாருண்டா, இந்த மாதிரி கல்மனம் கொண்டவராக வாசகங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு இருந்து விடுகிறது. சகோதரர்களே, கடனுடைய விஷயத்தில் நிறைய சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்துல ஒரு யூதர் இடத்துல தன்னுடைய உருக்கு சட்டையை அடமானம் வைத்து மணி கோதுமைகளை வாங்கியிருந்தாங்க தன்னுடைய குடும்பத்தாருக்காக. கடைசியில வசியத் செய்திருந்தாங்க அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல, என்னுடைய மௌத்து நடந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு உண்டான கடனை நீ நிறைவேற்றணும்னு சொல்லி மருமகன்ட்ட, பிள்ளை இல்லை இல்லையா, ஆம்பளை பிள்ளை இல்லை இல்லையா, அதனால அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் நிறைவேற்றியதாக நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் கடன் என்பது தர்மத்தில் சிறந்தது. காரணம், இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வது போல அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா, ரகசியத்தில் அவர்கள் தர்மம் செய்வார்கள் சொன்னா கடன் அதிகமாக ரகசியத்தில் தான் கொடுக்கப்படுகிறது, மறைவாகத்தான் கொடுக்கப்படுது. யாரும் பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்கறது இல்ல. இவர் கடன் கேட்கிறாரு, நான் கடன் கொடுக்க போறேன், எழுதி வாங்கிக்கலாம். சுன்னத்து என்னண்டா, கடனை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதை எழுதணும், சுன்னத்து அது. அதை நம்பிக்கை அப்படி இப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் வந்து கோச்சுக்கிட்டார், நம்ம சொந்தத்துல கடனை ஒருத்தர்ட்ட வாங்குறாரு, அவர் வாங்கினதுக்காக சுன்னத்துன்ற அடிப்படையில எழுதி வாங்கிக்கிறோம். 50,000 ரூபாய்க்கு நீ எழுதி வாங்குவியா, அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? எப்ப நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு இல்ல, அல்லாஹ்வுடைய அவன் ரசூலுடைய சட்டம் இதுதான், எழுதி முறையாக உனக்கு தரணுன்றதுதான் சட்டம். அப்படிலாம் ஒண்ணு தேவை கிடையாது. 50,000 ரூபான்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாரு, நம்ம நெருக்கமான உறவு நம்மள்ட்ட இல்ல, இன்னொரு நம்மள்ட்ட நெருங்கிய உறவர்கிட்ட கோச்சுட்டு போனதாக அவர் என்கிட்ட சொன்னார். அது மரபல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, 50,000 ரூபாய் இல்ல, 50 ரூபாய் கொடுத்தா கூட அவர் இஷ்டப்பட்டார்னா எழுதி வச்சிடணும். எழுதி கேட்கலாம், தைரியமா என்ன செய்யலாம், எழுதலாம். தேவைப்பட்டா வாங்கிலட்டா போயிட்டே இரு, அவ்வளவுதான். ஆக சிறந்த கடனை நாம் அதிகமாக நம்ம மக்களுக்கு கொடுத்தால்தான், தேவையுடையவர்களுக்கு கொடுத்தால்தான் யாசகம்ன்ற அந்த பிச்சைக்காரத்தனம் என்ற அந்த ஒன்று ஒளியும். சகோதரர்களே, நாம கையை சுருக்கிட்டோம்னு சொன்னா இது போன்று நிறைய பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை ஏய்த்து பிழைக்கக்கூடிய கூட்டம் உருவாகும். அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு மனதை தந்து விசாலமான கருணையை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.